ஆமாமா, இன்னைக்கு வேலை கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, அதான் சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ராணி தண்ணி அள்ளிட்டு வா ராணி. சரிங்க. ஏங்க டீ வேணா போட்டு கொண்டு வரவா?
இல்ல ராணி, கொஞ்சம் லேட் ஆகட்டும். வெயில்ல வந்தது தாகமா எடுக்குது, தண்ணியை மட்டும் கொண்டு வா. சரிங்க. ஒரு மணி நேரமாக்கே உட்கார்ந்து இந்த காய்கறியை வெட்டிக்கிட்டு இருக்க. அதான என்னன்னு பார்த்தேன், இன்னும் நம்மள குறை சொல்ல ஆரம்பிக்கலேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆரம்பிச்சிருச்சுல, எந்திரிச்சு ஓடிடுவான். இல்லைனா நொய்யின்னு கத்திக்கிட்டே கிடக்கும். அம்மா விஜயாவும் விஜய மாப்பிள்ளையும் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்களேமா, போன் எதுவும் பண்ணாங்களா? ஆமாயா பாண்டி, ஓட்டு அங்கயில இருக்கு. அதே அங்க போய் ஓட்ட போட்டுட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சு வந்துருவாங்கயா. சரிம்மா. டேய் தருணே, என்னடா ஸ்கூலுக்கு போகாம வீட்டுக்குள்ள இருந்து ஓடியாரு? ஏன் ஸ்கூலுக்கு போகலையா? லீவு விட்டாச்சா? ஆமா பிள்ளைகளா, ஊருக்குலாம் போனா ரொம்ப செலவாகும். பத்தாததுக்கு எனக்கு லீவும் கொடுக்க மாட்டாப்பா. ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலுமே எங்களை ஊருக்கே கூட்டிட்டே போக மாட்டீங்க. என்னோட படிக்கிற பிள்ளைங்க ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் எல்லாம் போயிட்டு வருதுங்க. நான் மட்டும் எங்கேயுமே போகல. நானும் இந்த லீவுக்கு ஊட்டிக்கு போவேன். நானும் போவேன். டேய் பிள்ளைகளா, என்ன இப்படி அடம் பிடிச்சிட்டு கிடக்கீங்க? ஊட்டியும் கொடைக்கானலும் பக்கத்து ஊர்ல இருக்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு கிடக்கீங்க. வேணும்னா உங்க அம்மாச்சி ஊருக்கு போயிட்டு வாங்க. ஆமா பூமாரி, தருண் உங்க 2 பேரையும் அம்மாச்சி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரவா? 4 நாள் இருந்துட்டு வரீங்களா? அப்பா, அம்மாச்சி ஊருக்கு நாங்க தினம் தானே போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நாங்க ஊட்டியும் கொடைக்கானலும் தான் பார்க்கவே இல்ல. நாங்க டூருக்கு போகணும்ப்பா, கூட்டிட்டு போங்க. ஆமாப்பா, நானும் ஊட்டி பார்த்ததே இல்ல. என்னது டூரு, கொடைக்கானல், ஊட்டின்னு சத்தம் கேக்குது? ஆமா ராணி, பிள்ளைங்க டூர் போகணுமா, குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல் போகணுமா, அதான் அடம் பிடிச்சு கேட்டுக்கிட்டு கிடக்குங்க. கிளடி கெடுத்து விட்டுரும் போல இருக்கே. நம்ம எங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் கண்டோம். பிள்ளைகளை சாக்கா வச்சு நம்மளும் ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா இந்த கிளடி ஆட்டை கிளச்சு விட்டுரும் போல இருக்கே. என்ன ராணி, ஒன்னும் சொல்ல மாட்டே? உனக்கும் டூர் போகணும்னு ஆசையா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நான் ஆசைப்பட்டது ஒவ்வொன்னும் அப்படியே நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. அப்படியே மாசம் ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் அப்படியே சுத்தி காமிக்கிற மாதிரி. நானே ஊட்டியும் கொடைக்கானலும் எந்த திசையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்பா வாங்கப்பா, ஊட்டிக்கு போயிட்டு வருவோம். லீவுக்கு தானப்பா கூப்பிடுறோம். வாங்கப்பா. ப்ளீஸ் பா வாங்கப்பா. சரி, பிள்ளைகள ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குதுங்க. நான் ஆபீஸ்ல கேக்குறேன். கேட்டுட்டு ஒரு நாள் டூருக்கு கிளம்புவோம்.
ஆமா நம்ம ஊர்ல தாமா கிளைமேட் மாத்தி மாத்தி இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் அங்கெல்லாம் ஒரே கிளைமேட்டா தாமா இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதுமா. அட இருடா, ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டுக்கிறேன். நீ இப்பயே பேக் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குற. அதெல்லாம் லீவு கொடுப்பாங்கப்பா. நானும் போய் பேக் பண்ண போறேனே. பிள்ளைகளும் ரொம்ப ஆசைப்படுதுங்க. ஒவ்வொரு தாட்டியும் லீவ் விடும் போதும் டூருக்கு கூட்டிட்டு போங்க டூருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுதுங்க. ஆனா எங்க ஆபீஸ்ல தான் லீவே கொடுக்க மாட்டாங்க. இந்த தாட்டி எப்படியாவது பிள்ளைகளை டூருக்கு கூட்டிட்டு போயே ஆகணும்.